பிரியமானவர்களே, இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். என்னை பாதுகாப்பது யார்? என் குடும்பத்தை வேலி அடைப்பது யார்? என் பிள்ளைகளுடைய காரியத்தை பொறுப்பெடுப்பது யார் என்று அநேகர் பல கேள்விகளோடு தேவ சமூகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களை காக்கும்படிக்கு உங்களோடு நான் இருக்கிறேன் என்று ஆண்டவர் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து அவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆவியானவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால், எரேமியா 1 இவ்வாறாக சொல்லுகிறது, உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன். வேதம் இவ்வாறாக சொல்லுகிறது, உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன். ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களை காக்கும்படிக்கு நான் உங்களுடனே இருக்கிறேன். தீங்கு உங்களை தொடுவதில்லை, பிரச்சனை உங்களை தொடுவதில்லை, போராட்டங்கள் உங்களை தொடுவதில்லை. அநேகர் உங்களுக்கு விரோதமாய் எழும்பினார்கள், ஆனாலும் அவர்கள் உங்களை மேற்கொள்ளவில்லை. காரணம், நான் உங்களை காக்கும்படிக்கு உங்களோடு கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் குடும்பத்தை பார்த்து அவர் பேசிக்கொண்டிருக்கிறார். அநேகர் கொரோனா வந்தபோது அநேகர் மாண்டு போனார்கள். ஆனாலும் கர்த்தர் கிருபையாய் உங்களையும் வழிநடத்தி உங்களை பாதுகாத்து உங்களை தப்புவித்து எந்த தீங்குக்கும் ஒப்பு கொடுக்காமல் அவர் உங்களை பாதுகாத்து வைத்திருக்கிறாரே. ஆனால் அவர் உங்கள் மேலே கரிசனை உள்ள தேவனாய் அவர் இருந்து கொண்டிருக்கிறார். அவர்தான் சொல்லுகிறார், மரண பரியந்தமும் நான் உங்களோடே கூட இருப்பேன். நான் உங்களை விட்டு விலகுகிற தகப்பன் அல்ல. என்னுடைய பிள்ளைகள் சோர்ந்து போகிறது எனக்கு விருப்பம் அல்ல. அவர்கள் தேவ பலனோடு, தேவ விசுவாசத்தோடு, தேவ தைரியத்தோடு என்னண்டையில் அவர்கள் அமர்ந்திருக்கும் போது அவர்களை நான் பாதுகாப்பேன், அவர்களோடு கூட நான் இருப்பேன் என்று ஆண்டவர் குடும்பத்தை பார்த்து அவர் சொல்லி கொண்டிருக்கிறார். தாவீதுக்கு விரோதமாய் சவுல் எழும்பின போது ஆண்டவர் தாவீதை பாதுகாத்தார். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவுக்கு விரோதமாய் நேபுகாத்நேச்சர் எழும்பின போது அந்த அக்கினி சூளையிலும் கூட ஆவியானவர் அவர்களோடு கூட நின்று அவர்களை பாதுகாத்தார். இன்றைக்கு உங்கள் குடும்பத்தில் அநேகர் எழும்பிக் கொண்டிருக்கிறார்களா? உங்களுக்கு விரோதமாய் கொடிபிடித்து கொண்டிருக்கிறார்களா? உங்களை துரத்தணும், உங்களை வெட்டணும், வீழ்த்தணும்னு சொல்லி அநேகர் போராடி கொண்டிருக்கிறார்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்கள் குடும்பத்தில் உதிப்பேன், உங்கள் குடும்பத்தை நான் பாதுகாப்பேன், உங்கள் குடும்பத்தில் நான் நீதியின் சூரியனாய் வெளிப்படுவேன். உங்களுக்கு விரோதமாய் சத்துருக்கள் எழும்புவதில்லை. உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஆக்கினைகளை நான் அகற்றுவேன், சத்துருக்களை விலக்குவேன். இனி நீங்கள் தீங்கை காணாதிருப்பீர்கள் என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து, ஒவ்வொரு நபர்களையும் பார்த்து, தேவ பிள்ளைகளை பார்த்து, இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தையும் பார்த்து ஆண்டவர் இன்றைக்கு வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று அவர் சொல்லி கொண்டிருக்கிறார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த காலை பொழுதிலும் கூட ஆவியானவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று ஆவியானவர் நல்ல ஒரு வாக்கு தத்தத்தை தந்தீங்கப்பா. நீர் எங்களோடு கூட இருப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, போக்கிலும் வரத்திலும் நீர் எங்களோடு கூட இருங்கப்பா. வேலைகள் செய்யும் போது எங்களோடு கூட இருங்கப்பா. நாங்கள் உட்காரும் போது, எழுந்திருக்கும் போது தேவன் எங்களோடு கூட இருக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை எந்த சத்துருவும் தொடாதபடிக்கு தேவன் வேலி அடைத்து பாதுகாத்து கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய கரம் எங்கள் மேலே வைக்கப்படட்டும், உம்முடைய ஆளுகை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும், உம்முடைய பிரசன்னம் எங்களை பாதுகாத்து கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை எந்த தீங்குக்கும் ஒப்பு கொடுக்காமல் இந்த நாள் முழுவதும்
எங்களை பாதுகாத்து கொண்டு வந்த மேலான கிருபைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தையும் தேவன் பாதுகாத்து கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி தருகிறோம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன்.